திவாகர்ட்ட கேட்கிறாரு, "நீங்க வந்து ஒரு மேனேஜர் சொன்னத நீங்க ஏன் கேட்கல? மேனேஜர் உங்கள டீம் மாறுங்கன்னு சொல்றாரு. ஏன் மாறலன்னு பேசினாரு. பட் ஆனா அந்த விஷயத்த இன்னும் நல்லா பேசியிருந்திருக்கணும். வியானாவ கூப்பிட்டுருந்திருக்கணும். வியானாட்ட கேட்டிருந்திருக்கணும். என்ன வியானா, நீங்க வந்து ஒரு டாஸ்க் பண்றீங்க அப்படின்னா, உங்க டாஸ்க்ல உங்ககிட்ட குடுக்குற வேலைய நீங்க பண்ணணும். பக்கத்துல இருக்கிற எம்ப்ளாயிய வேலைய விட்டு தூக்குனா, நாங்களும் வேலைய விட்டு நிப்போம். இதுன்றதெல்லாம் என்னது இது? நான் நீங்க சொல்றத ஒபே பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு, உங்கள மீறி நீங்க ஓப்பன் பண்ணாத ஹோட்டல நான் வந்து ஓப்பன் பண்றேன். இப்படின்னு ஆக்சுவலா எமோஷனலா யோசிச்சா, வியானா பண்ணது தான் ரொம்ப சரியா படும். பட் நீங்க கேமா, டாஸ்க்கா உங்க ரோல் என்ன? மேனேஜர் சொல்வதை கேட்க வேண்டும். மேனேஜர் இஃப் சேஸ் யூ ஆர் ஃபயர்ட், யூ ஆர் ஃபயர்ட். அது எப்படி நீங்க இல்லன்னு ஒத்துக்கிட்டு அங்கேயே நிப்பீங்க? இல்ல நான் போமாட்டேன்னு எப்படி சொல்லுவீங்க? இது எனக்கு புரியல இது. அப்ப இதெல்லாம் எப்படி விஜய் சேதுபதி இன்னைக்கு பேசவே இல்ல. அரோரா எஃப்ஜே அமித் மேல வச்ச கம்ப்ளைண்ட் என்னமோ பெருசா கேட்டு, அதுக்கு என்னமோ ஒரு வந்து தீபக்க வேற சும்மா அங்கருந்து செட்டுக்குள்ள உள்ள கூட்டிட்டு வந்துட்டு, ஆர்ம்ஸ் நல்லா இருக்கு, பைசெப்ஸ் நல்லா இருக்கு, சிக்ஸ் பேக் வைங்க. சரி ரைட் சொல்லுங்க என்ன சொன்னாங்க? அப்படியா ரைட் ஓகே. சாட்சி கூண்ட விட்டு இறங்கலாம்ப்பா அப்படின்ற மாரி இது ஏதோ வந்துட்டு ஷுவா இவங்கள வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு நிஜமா புரியலங்க. இது ஒண்ணும் புரியல.